தென்னாப்பிரிக்காவில் புகைவண்டியில் பயணம் செய்யும் போது ஒரு பெட்டியில் ஒரு வெள்ளையர் இருந்தாலும் அந்த பெட்டியில் கருப்பரோ இந்தியர்களோ ஏறக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. ஒருமுறை ஆங்கிலேயர் இருந்த ஒரு பெட்டியில் காந்தி ஏறினார். உடனடியாக இறங்குமாறு அந்த ஆங்கிலேயர் சொன்னதற்கு மறுப்பு தெரிவித்த காந்தியை உதைத்து வெளியில் தள்ளினார் அவர். இந்த மாதிரி பல அவமானங்கள் ஏற்பட்ட போதும் அகிம்சை வழியில் உலகை வெல்லலாம் என்ற அவரது மன உறுதி சற்றும் குலையவில்லை. இறுதியில் காந்தியம்தான் வென்றிருக்கிறது. ஏனெனில் எந்த புகைவண்டி நிலையத்தில் அவர் உதைத்து தள்ளப்பட்டாரோ அதே நிலையத்தில் இன்று காந்தியடிகளுக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. 21 ஆண்டு தென்னாப்பிரிக்க வாழ்க்கையை முடித்துக் கொண்டு 1915ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பிய காந்தி சபர்மதி நதிக்கரையில் ஓர் ஆசிரமம் அமைத்து அங்கு வாழத் தொடங்கினார். காந்தியை இந்திய அரசியலில் ஈடுபடுத்தினார் கோபாலகிருஷ்ண கோகலே என்ற